நம்ம வீடியோவில் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சில்லி சிக்கனுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். சில்லி போடுறதுக்கு வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பீசஸ்லாம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சில்லி போடுறதுக்கு. சிக்கனை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து இந்த ஸ்பூனில் தான் எல்லா பொருளையும் நான் அளந்து போட போகிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக நான் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபுட் கலரையும் நான் சிக்கனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா ஃபுல்லாக சிக்கனில் எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டுற அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த சிக்கன் வந்து ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் நல்லா ஊறணும். நான் வந்து ஒரு 45 நிமிஷத்துக்கு நான் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடேறிடுச்சு. அதே சமயத்தில் சிக்கனும் நல்லா 45 நிமிஷம் நான் மசாலாவில் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம சில்லி பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறணும், அப்போ தான் நம்ம சில்லி போடணும். எண்ணெயில் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா ஒரே பதமாக கரெக்டாக வேகும். சில்லியை நம்ம எண்ணெயில் போட்டதும் உடனே நம்ம கலக்கி விடக்கூடாது. மசாலாலாம் பிரிஞ்சிடும், எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். குறைஞ்சது 1 நிமிஷமாவது எண்ணெயில் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோம்னா எண்ணெயிலே மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் சிக்கன்லேயே கரெக்டாக ஒட்டி இருக்கும். நம்ம போட்டதுமே திருப்பினோம்னா மசாலாலாம் பிரிஞ்சு எண்ணெய் ஃபுல்லாக கலராக மாறிடும். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் சிக்கனை வந்து எடுத்துக்கிறேன். கடையிலலாம் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா தாராளமாக ஃபுல்லாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நம்ம வீட்டிலையே செய்யலாம். மீதி இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சில்லி சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். சில்லி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.